Hi friends, எல்லாருக்கும் happy morning. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம vlogல ரொம்ப ஸ்பெஷலான ரெண்டு விஷயம் வந்து ஷேர் பண்ண போறேன். சோ என்னன்றதை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. and நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. and வந்து நான் சொன்ன ரெண்டு விஷயம் சொன்னாலே அதுல வந்து செகண்ட் ஒன் என்ன அப்படினா as usual நம்ம vlog ஓட ஸ்பெஷல் ரெசிபி. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா எஸ்பெஷலி விமன்ஸ்க்காக. சோ நான் சொல்றது வந்து ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டு கீழ மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. சோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் முன்னாடியே ஷேர் பண்ணிருக்கணும். சோ இப்போ ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். एक्चुअली வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. சோ வந்து அந்த breast cancer awareness campaignலாம் வந்து போடுவாங்க. அந்த அக்டோபர் 1 சோ அதோட மந்த் அப்படினு நினைக்கிறேன். அக்டோபர் 1ல இருந்து மந்த் எண்ட் வரைக்கும் 31 வரைக்கும் இருக்கும். சோ அந்த பிங்க் கலர் ரிப்பன்லாம் கூட பார்த்திருப்பீங்க. சோ நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்திருப்போம். பார்த்துட்டு நம்ம ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆன் ஆகி வந்து போயிடுவோம். நான் அப்பவே இத பத்தி பேசணும் அப்படி நினைச்சேன். இப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைச்சதுனால இப்போ நான் வீடியோல ஆட் பண்றேன். இப்போ அத பத்தி பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படினா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் அவங்க வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். நாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் பீரியட்லாம் ஒண்ணா தான் வந்து சேர்ந்து படிச்சோம். இப்போ வரைக்கும் அவங்க காட்ல இருக்காங்க. ஜஸ்ட் நாங்க பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைம்ல சோ அப்ப நடந்த இன்சிடென்ட் பத்திலாம் एक्चुअली பேசிட்டு இருந்தோம். அவங்க அம்மா வந்து சேம் இதே மாதிரி ஒரு breast cancer தான் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. and ஒரு ஃபேமிலில வந்து மென்ஸ் இறந்து போனாதான் அந்த ஃபேமிலி வந்து அப்படியே வந்து ஸ்டக் ஆகும் சஃபர் ஆகும் அப்படின்னு இல்லைங்க. ஸோ விமென்ஸ்க்கு அப்படின்னா கூட கண்டிப்பாக அந்த ஃபேமிலி அவ்வளோ சஃபர் ஆவாங்க. நாங்கள் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்களுக்கு அந்த கேன்சருக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க அம்மா இல்லாமல் அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பற்றி ரொம்ப வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அதுவுமே ஒரு காரணம் இப்போ நான் வந்து வீடியோவில் இதை ஷேர் பண்ணுறதுக்கு. நான் அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இப்போ வந்து மென்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்லாம் வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி சேஃப்டிக்காக செக்யூர்க்காக மென்ஸ் மட்டும்தான் எடுக்கணும்னு இல்லைங்க. ஸோ நம்ம விமன்ஸும் வந்து எடுக்கலாம். நமக்கு ஏதாவது ஒன்றுனாலும் நம்மளோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் எல்லா விதத்துலையுமே பயங்கரமாக சஃபர் ஆவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஃபேமிலியை செக்யூர் பண்ணுறதுக்கும் நம்மளோட சேஃப்டிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து விமன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றதே எடுக்கலாம். ஸோ அதை பற்றி நான் ஆக்சுவலாக பேச போகிறேன். ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 7 lakhs விமன்ஸ் வந்து ஸோ கேன்சர்னால சஃபர் ஆகுறாங்க. இன்னும் அந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட்க்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஆக்சுவலாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சடன் சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வந்து நம்ம ஃபேமிலியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் எல்லா விதத்துலையும் அவங்க பயங்கரமாக வந்து சஃபர் ஆவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பேக்கப் வேணும், நம்ம வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் யூஸ் ஆகுமா, ஹெல்ப் பண்ணுமா? ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்குலாம் கூட வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கவரேஜ்லாம் இருக்கு. லைக் கேன்சரே பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர், ஸோ சர்விக்கல் கேன்சர், ஓவரியன், இன்னும் இந்த ஃபாலோபியான்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாலோபியன் கேன்சர், ஸோ அந்த கருமுட்டை டியூப், ஸோ அதில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் சம்திங். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து மென்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட விமன்ஸோட பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிசீஸ்லாம் கூட நமக்கு இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கொடுத்ததுக்காகவோ இது கன்ஃபார்ம் வரணும் அப்படின்லாம் சொல்லலை. ஸோ வந்து வருமுன் காப்பது வந்து பெஸ்ட் இல்லையா? ஸோ அதனால நம்ம முன்னாடியே இந்த மாதிரி சில விஷயம்லாம் நம்ம வந்து சேஃபாக வைக்கிறது நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது. ஓகேம்மா, இப்போ அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸோட அந்த இதெல்லாம் சொல்லு. இது வந்து ஒர்க்கிங் உமன், வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர், ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். அண்ட் எல்லாருமே இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் தான் நான் அடுத்து வந்து சொல்ல போகிறேன். ஸோ மந்த்லி வெறும் 478 rupeesங்க. ஸோ 478 rupees வந்து நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 crore வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து இருக்கிறதுக்கு அப்புறம் அதுமாரி போனதுக்கு அப்புறம் தான் வந்து இது கிடைக்குமா அப்படின்லாம் இல்லைங்க. நம்ம இருக்கும்போது நம்மளோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த 478 அப்படின்றது ஸோ ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும் அண்ட் வந்து ஹோம்மேடாக இருக்கட்டும் எல்லா விமன்ஸ்க்குமே அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான். கண்டிப்பாக நம்மளால் எவ்வளோ வந்து செலவு பண்ணுறோம். ஒரு வெளியில் வந்து நம்ம ஜஸ்ட் சாப்பிட போனாலே எவ்வளோ செலவாகும் தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 478 அப்படின்றது ஸோ கண்டிப்பாக வந்து பே பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் தான். ஸோ வந்து மென்ஸை கம்பேர் பண்ணும்போது விமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 15%லேருந்து மோர் தென் பார்த்தீங்கன்னா 30% வரைக்குமே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ், லோயர் ப்ரைஸ் தான். ஸோ அவங்கள நமக்கு கம்பேர் பண்ணும்போது ப்ரீமியம் அமௌண்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம அந்த ஆனுவல் பெனிஃபிட்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட் வந்து 36,500 வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ கன்ஃபார்மான அமௌண்ட் இதுதான்.
அண்ட் இதில் வந்து நம்ம அது இயர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரிலாம் நம்ம அந்த அமௌண்ட்டை நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓபிடி கன்சல்டேஷன் அண்ட் வந்து டெஸ்ட். ஸோ டெஸ்ட்டுக்குலாம் எந்தெந்த மாதிரியான டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பெஷலாக எனக்கு உமன்ஸ்க்கு எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தேங்க. ஏன்னா இந்த மோஸ்ட்லி இந்த டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரெகுலராகவே வந்து எடுப்பேன். ஸோ நிறைய லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்து யூஸ் ஆகும். ஸோ என்ன மாதிரியான டெஸ்ட்டுக்குலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னா டயாபெட்டிஸ் அண்ட் வந்து தைராய்டு, அந்த லிப்பிட் ப்ரொஃபைல், அந்த கால்சியம் சிரம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு, ஸோ சிபிசி சொல்லுவோம், அந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிறது நம்மளோட ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கெலாம் கூட நம்ம இந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெக்னென்சி உமனாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பெனிஃபிட்ஸோட சேர்த்து ஒரு 2000 நம்மளோட வாலெட்டில் வந்து இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடான டெஸ்ட்டுக்கெலாம் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் 478 பே பண்ணி 1 crore வரைக்கும் நம்ம ப்ரீமியம் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பார்த்தீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். அண்ட் 24/7 அவங்களோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஸோ அந்த கிளைம் பண்ணுற அசிஸ்டன்ட் இருப்பாங்க. நம்ம எப்போ வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ATC இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் கொடுக்குறேன் இந்த ஆப். ஆக்சுவலாக நான் சொன்ன அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஆப் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பெஷலி உமன்ஸ்க்காக. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் உள்ளே போனீங்கனாலே நம்ம எப்படி நம்பர் கொடுத்து லாகின் பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் வந்து ஈஸியாக இருக்கும். உள்ளே நம்ம போனோம்னா இன்னும் நிறைய டீட்டெயிலாம் கூட இருக்கும். ஸோ நமக்கு எது கரெக்டாக இருக்கணும் கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அவ்வளோ பிடிச்சிருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணணுன்றதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். நானும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த பிளான் எல்லாமே ரொம்ப வந்து ஒரு மாதிரி செக்யூர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டு எனக்காக நான் போடுறேன் அப்படி தான் சொல்லணும். அதுவும் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரு பயம் ஆக்சுவலாக. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நானுமே இந்த இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஃபைன், நீங்களும் கண்டிப்பாக வந்து விமன்ஸ் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைன், இப்போது அடுத்து நம்ம சொன்ன அந்த ரெசிபி வந்து பார்த்துலாம். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளிப்பிங்ஸ் தான் அவங்களோட ஆட் பண்ண போகிறேன். இது வந்து அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ அந்த ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பண்ண போகிறேன். பட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அம்மா தான். எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புளிச்சக்கீரை ஒரு கட்டு வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம அந்த காம்பு இல்லாமல் இலை மட்டும் தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவே வந்து நிறைய வந்து வித்தியாசமாக பண்ணுவாங்க. பட் எனக்கு பிடிச்ச டேஸ்ட் வந்து இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இல்லையா, இந்த மெத்தட் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காம்பெலாம் எடுத்துகிட்டு இலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான ஒரு மசாலா பொடி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வந்து இப்போ சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். பிரணவ் சாப்பிடுவாங்க, காரமாக இருக்குன்றதுக்காக நான் 1 ஸ்பூன் மிளகு தான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் மல்லி சேர்த்தாச்சு. மிளகா வந்து நான் 2 தாங்க போடுறேன். ஆனால் 2 போடக்கூடாது, இதுக்கு நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பெரியவங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 மிளகா கூட அதில் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா. நான் பிரணவுக்கு இந்த இந்த கீரை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த தொக்கு மாதிரி இருக்கிறது. நான் அதனால் காரம் அவனுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். கருவேப்பிலையும் அதோடு ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண எல்லாத்தையுமே நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 4 அண்ட் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். காரம் நீங்கள் அதிகமாக எடுத்துப்பீங்க அப்படின்னா ஒரு 6 மிளகாய் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு மாதக்கணக்கில் வச்சு சாப்பிட போகிறீங்க, ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்கிற அந்த ஒரு கட்டுக்கு வந்து ஒரு குட்டி பவுல் கூட வராது, அதனால நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் வந்து எடுத்திருக்கேன்.
எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாய் அண்ட் வந்து பூண்டு சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு கடுகு தாளிக்கணும். நான் கடுகு தாளிக்கிறத மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா வந்து டிவி ஓடிட்டே இருக்குது, அதை பார்த்துட்டே நான் பண்ணுறதுனால கடுகு வந்து மிஸ் பண்ணிட்டேன். கடுகு மட்டும் தனியாக வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். சாமி வந்து எட்டி பார்த்துட்டு பண்ணுறது என்னம்மா பாதி விட்டு விட்டு பண்ணுறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. ஃபைன், நம்ம கடுகையும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து வெடிக்க விட்டு நான் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நமக்கு வந்து கடுகு அதோட சேர்ந்துருக்கணும், அவ்வளோதான். ஸோ கடுகு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் வந்து அதில் மிளகாவும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா வந்து பச்சை வாசனை போய் அந்த ஒரு கலர் மாறி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த கீரையை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுருண்டு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கீரை சேர்த்துக்கலாம். பொடியும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேணும் அடிஷ்னலாக அப்படின்னா நம்ம வந்து பேலன்ஸையும் அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்து, ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயும் சேர்த்து உப்பும் வந்து அளவு பார்த்துட்டு நம்ம இது எல்லாமே நல்லா வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து திரண்டு கலர் மாறி வரும், நல்லா வாசனையும் வரும். அப்போ வந்து நம்மளோட கோங்குரா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி பெருங்காய பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்மளோட கோங்குரா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நான் வந்து இப்போ தோசை வந்து வாக்க போகிறோம். தோசைக்கு வந்து தொட்டுட்டு சாப்பிட போகிறேன். இது எஸ்பெஷலி சாதம்க்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதம்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அம்மா ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதில் சில பேர் சின்ன வெங்காயம்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபியை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோங்குரா பச்சடி அண்ட் தொக்கு சட்னி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அதை நான் எப்படி சாப்பிடுவேன், சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம், தோசை இட்லிக்கு சாப்பிடுவேன். ஆல்மோஸ்ட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்கேயாவது அந்த புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வாங்க. அண்ட் இந்த ரெசிபியும் செஞ்சு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நமக்கு ஒரு நாள் டக்குன்னு ரெடி பண்ண மாதிரி இருக்குங்க. இது கெட்டும் போகாது, ஆக்சுவலாக நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஸோ நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் இதை கலந்து கொடுத்துடலாம். ஏதாவது ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை சம்திங் ஏதாவது வடை கொடுத்தா கூட வந்து இதுக்கு மேட்சிங்காக தான் இருக்கும். இந்த ரெசிபியும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண 2 விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாலிசி பஜார் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான vlog கூட உங்களை மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.